தங்கைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீ தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது. தத்துவத்தை தான் தலைமை ஏற்கணும். நான் இருப்பேன், போயிடுவேன். இவர் இருப்பார், போயிடுவார். அவங்க இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் தத்துவம் அப்படியே இருக்கும். அதை புரட்சியாளர் சேகர், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அது அப்படியேதான் இருக்கும். அதை யாராவது ஒருத்தன் தொடருவான். இப்ப நாம தொடங்கினோமா, தொடரும். தொடங்கியது யாரு? சி பாதித்தனார். நோக்கம் என்ன? இதே நோக்கம்தான். தலைவர் நமக்கு தந்தது என்ன? காசு இல்லை, கனவு. கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை. என்ன கொள்கை? அடிமை தேசினத்தின் உரிமை, விடுதலை. இந்த புனித கனவு. ஆனால் நம்ம என்ன, அது இடைவெளி வந்துருச்சா? விட்ட இடத்துல இருந்து தொடர்றோம். இது ஒரு தொடர் ஓட்டம், ரிலே ரேஸ், அவ்வளவுதான்.